ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை கலர் காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம், ஒரு கோழி. இப்போ இதை வச்சு கட்லெட் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். பூக்கி இதுவே இருக்கும், அதனால் கல் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்ச நேரம் இது ஊறட்டும். போட்டு 2 ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடிக்க எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, பொடியை நறுக்கின பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் சின்ன பெரிய வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி பவுட்ரு, தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, பன்னீர், சீஸ், கடலை மாவு, 1/4 கப்புக்கு கம்மியாக அரிசி மாவு. இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி இந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்து இப்போ எண்ணெய் காஞ்சிருக்க வைக்கலாம். 2 பக்கம் திருப்பி பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்திருக்கு, எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். டேஸ்டான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. குழந்தைங்க அந்த இது சாப்பிடாட்டி இந்த மாதிரி கட்லெட்டாக செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிட்டு டேஸ்ட்